மிஸ்டர் லோன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் மீன் அமிலம் எப்படி தயாரிக்கின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ரொம்பவே விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட செலவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நுண்ணுயிரிகள் தானப்பா, பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு, அது அழிஞ்சால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிப்பீங்க. இந்த நுண்ணுயிரிகள் அழிஞ்சுதுன்னா நமக்கு விவசாயத்தில் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த நுண்ணுயிரிகள் இருக்கனால தான் நம்ம மண்ணில் போடக்கூடிய குப்பைகள் எல்லாமே மக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்கும். உதாரணத்துக்கு, நம்ம உடம்புல எப்படி ஒரு செரிமான அமைப்பு இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டையெல்லாம் தனித்தனியாக உடச்சி குளுக்கோஸாக மாற்றி நமக்கு சத்தா எப்படி மாற்றி கொடுக்குதோ, அதே மாதிரி தாங்க ஒரு செடிக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் இந்த வேலையை பார்த்து கொடுக்கும். இதாவது, நீங்கள் ஒரு குப்பையை போடுறீங்க, அதில் இருக்கக்கூடிய கரிம பொருட்களை சிதைச்சு அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு அதில் இருக்கக்கூடிய சத்தை எல்லாமே பிரித்து கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரிகள் தான். இது மட்டும் இல்லாமல் ரைசோபியம் அசிட்டோபாக்டர்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சில பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரத்துக்கு தேவையான அம்மோனியாவாக மாற்றி கொடுக்குது. அதாவது, நீங்கள் யூரியா போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் நைட்ரஜன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து தான் அதிகமாக இருக்குது. இதுதான் இலைகளோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும். அதே வேலையை தான் இந்த ரைசோபியமும் அசிட்டோபாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூஞ்சைகள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது சுரக்கக்கூடிய ஒரு சில ரசாயனங்கள் மூலமாக மண்ணோட கட்டமைப்பையும் அதோட நீர்பிடிப்பு திறனையும் அதிகமாக்க ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நுண்ணுயிர்கள் ஆக்சின், ஜிப்ரெலின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸுங்களையும் உற்பத்தி செய்யும். இந்த ஹார்மோன்ஸ் செடியோட வளர்ச்சிக்கும் வேரோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கிற வல்லமையும் பெற்றிருக்கு. ஒரு சில பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மைகளும் பெற்றிருக்குங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலமாக விவசாயத்துக்கும் தாவரங்களுக்கும் எவ்வளோ நன்மைகள் நடக்குதுன்ட்டு. இப்பேற்பட்ட நுண்ணுயிரிகளை தாங்க நம்ம ரசாயன உரங்கள் மூலமாக அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை நம்மளோட வயல்களில் தெளிச்சிட்டு இருக்கோம். ஒரே மருந்தை தொடர்ந்து பல நாள் நீங்கள் தெளிச்சிட்ருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு திறனை வளர்த்திக்கோங்க. நீங்கள் என்ன தான் அதே மருந்தை திரும்ப திரும்ப அடித்தாலும் அந்த பூச்சிகளுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் அதோட எதிர்ப்பு திறனை வளர்த்துக்கொள்ளும். இப்போ நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோன்னு பார்த்துட்டோம். அதுவே ஆர்கானிக் ஃபார்மிங்கில் போகும்போது இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதையும் இந்த சைட் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தம்பி, நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, இந்த மீன் அமிலத்தை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பீங்க. நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் சிஎஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமும் இணைந்து நடத்தின ஒரு சில ஆராய்ச்சிகள் மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மீன் அமிலம் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை நம்ம முன்னாடி சொன்ன நுண்ணுயிர்கள் எல்லாமே பெருகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாக்டீரியா, பூஞ்சைகள், ஆக்டினோமைசின்ஸ் அப்படின்ற நுண்ணுயிரிகள் எல்லாமே நம்ம உருவாக்கக்கூடிய மீன் அமிலத்தில் அதிகமாக இருக்கனால அது மண்ணில் தெளிக்கும் போது அந்த நுண்ணுயிரி பெருக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் அமிலத்தில் இரும்பு சத்து, ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாகம், காப்பர் சத்து, இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ சின்னதாக ஒரு டேபிள் பார்ப்போம். அதில் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய இயற்கை உரங்களான பஞ்சகாவியா, மண்புழு நீர், முட்டை அமிலம், மீன் அமிலம், இதில் இருக்கக்கூடிய மணிச்சத்து, சாம்பல் சத்து, இரும்பு சத்து, பாக்டீரியாக்கள் இருப்பு அப்படின்றத நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த மீன் அமிலம் எப்படி வேலை செய்யுது, எப்படி தயாராகுதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மீனோட கழிவுகள், அதோட தலையாகட்டும், அதோட செதில்கள், அப்புறம் அதோட குடல், இந்த கழிவுகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா சும்மாவே கிடைக்கும். இல்லைனா ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் நம்ம இதை வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த மீன் கழிவுகளில் நிறைய புரதங்கள் இருக்குது. இந்த புரதங்களை தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைக்கணும்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கணும். உதாரணத்துக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்று நடக்கணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம அதை பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வெல்லம். இந்த வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இந்த ப்ராசஸை நமக்கு துரிதப்படுத்தி அதை ஃபெர்மெண்ட் பண்ணி செடிகளுக்கு தேவையான அமினோ அமிலங்களாக மாற்றி கொடுத்துருங்க. இப்போ வாங்க மீன் அமிலம் எப்படி தயாரிக்கின்றதை பார்த்துடலாம்.
பக்கத்தில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த மீன் கழிவுகளை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்பவே சீக்கிரம் நடக்கும். அடுத்தது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அதே அளவுக்கு ஈக்குவலாக வெல்லத்தையும் வாங்கிக்கோங்க. வெல்லம் கிடைக்கலனா நாட்டு சர்க்கரையும் வாங்கிக்கோங்க. 1 கிலோ மீன் எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ வெல்லம் நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக அது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இரும்பில் போட்டிங்கன்னா நமக்கு அரிக்கும் தன்மை ஏற்படும். அதனால் பிளாஸ்டிக் எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த கழிவுகளை ஒரு அடுக்காக போடணுங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மீன் கழிவுகளை ஒரு லேயராக ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது மேலே நம்ம வாங்கிட்டு வந்த வெல்லத்தையோ இல்லை நாட்டு சர்க்கரைத்தையோ ஒரு லேயராக போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். இதே மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மீன் கழிவுகளை அடுத்து ஒரு லேயராக போட்டு அடுத்தது அது மேலே நாட்டு சர்க்கரையை தூவிடணுங்க. உங்கள்கிட்ட இருக்க கழிவுகள் எல்லாமே தீர்ற அளவுக்கு இந்த மாதிரி ப்ராசஸை முடிச்சுட்டு அடுத்ததாக இதை ஒரு நிழலான பகுதியில் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மூடியை திறந்து உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்தது குச்சியை வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் கலக்கி விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஒரு 40 நாள் இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மீன் அமிலம் ரெடி ஆயிடுங்க. ரெடி ஆனதுக்கான அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதிலிருந்து மீன் வாசம் அடிக்காது, நல்ல பல வாசம் அடிக்குங்க. அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி நம்மளோட செடிகளுக்கு 1 லிட்டருக்கு 2 ml-லேருந்து 5 ml வரைக்கும் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. இந்த மீன் அமிலத்தை 15 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து நீங்கள் செடிகளுக்கு அடிச்சுட்டு வரும்போது அதோட பூ கொட்டுறது நின்றும் காய் பிடிக்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. முன்னாடி சொன்ன ப்ராசஸ் எல்லாமே எப்படி நடக்குன்றத இந்த ஒரு பிக்சரில் நான் காமிச்சிருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீனை கலக்கி விடணும். 15 நாளைக்கு கலக்கணும். அப்போ வரைக்கும் நமக்கு மீனோட கவுச்சி வாசம் அடிக்கும். ஒரு 21வது நாளில் நமக்கு அதோட சதைகள் எல்லாமே கரைஞ்சு அதோட முட்கள் மட்டும் தனியாக அடியில் பிரிய தொடங்குங்க. 30லேருந்து 40வது நாளில் ஃபுல்லாக அந்த மீன் வாசமே போயிட்டு நல்ல இனிமையான பல வாசனை வருங்க. இந்த மீன் அமிலத்தை செய்யும்போது நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம்னா, எப்போவுமே நம்ம அதை ஒரு நிழலான இடத்துல மட்டும்தாங்க வைக்கணும். அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் கலந்து அடிக்கணுங்க. அப்புறம் இதை ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் சேஃபாக வச்சு தெளிக்கலாம். தப்பி தவறி கூட இந்த நீங்கள் ப்ராசஸை செய்யும்போது ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி கலக்காமல் பார்த்துக்குங்க. சூரிய ஒளி நேராக இருக்கிற இடத்துலையும் நீங்கள் இதை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி சூரிய ஒளியில் வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மொத்தமாக நின்று போயிடும். அப்புறம் மீன் அமிலம் சுத்தமாக வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன அளவை விட அதிகமாக இந்த மீன் அமிலத்தை செடிகளுக்கு தெளிக்கக்கூடாது. அப்படி தெளிச்சிங்கன்னா செடி கருக ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த மீன் அமிலம் 75% வரைக்கும் வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை தெளித்த ஒரு 5 நாளைக்கு பூச்சி தொல்லை இந்த இடத்துல இருக்காதுங்க. இதை முன்னாடியே சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு 2 ml-லேருந்து 5 ml வரைக்கும் நீங்கள் தெளிக்கலாம். தெளிக்கும்போது காலையில் இல்லைனா சாயந்தர வேளையில் டேரெக்டாக இலை மேலே படுற மாதிரி தெளிங்க. அப்படி இல்லைனா சொட்டு நீரில் நீங்கள் கலந்து டேரெக்டாக வேருக்கு போகிற மாதிரியும் பண்ணலாங்க. நெல்லுக்கு, கரும்புக்கு, காய்கறிகளுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறது, அதோட யூசஸ் எல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களோட விவசாயம் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மாடி தோட்டம் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.